தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ராவண காவியம் பற்றிய செய்திகளை பார்க்கலாம். ராவண காவியம் இயற்றிய ஆசிரியர், கதை அமைப்பு போன்றவற்றை பார்க்கலாம். ராவண காவியம் எனும் நூல் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழியில் தோன்றிய ஒரு காவியம். திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த காவியம் 1946 வெளிவந்தது. ராமாயண காவிய கதையை கொண்டே ராவணனை காவிய தலைவனாக கொண்டு இக்காவியம் படைக்கப்பட்டது. இந்த ராவண காவியம் தமிழ் காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிப்புரி காண்டம், போர்க்காண்டம் அப்படின்னு 5 காண்டங்களையும் 57 படலங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. ராவண காவியம் படிப்போர் ராவணனையும் அவனை சார்ந்தோரையும் போற்றும்படியும், ராமர் இலக்குவனையும் மற்றவர்களையும் வெறுக்கும்படியும் புலவர் குழந்தை திறம்பட பாடியிருக்காரு இந்த ராவண காவியத்தை. இந்த ராவண காவியத்தை வான்மீகி, கம்பர், துளசிதாசர் இன்னும் பலர் எழுதிய ராமாயணங்களில் உள்ள செய்திகளை அடிப்படையாக கொண்டு ராவணனை தமிழ் நாயகனாக சித்தரித்திருக்கின்றார் புலவர் குழந்தை. இந்த ராவண காவியம் சென்னை மாநிலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் 1948ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி தடை செய்யப்பட்டு பிறகு 1971ஆம் ஆண்டு அரசின் தடை நீக்கப்பட்டது. புலவர் குழந்தை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். புலவர் குழந்தை உளவரசு பண்ணைக்காரக்குடியில் 1906 பிறந்திருக்கார். முத்துசாமி கவுண்டர், சின்னம்மையார் இவர்களுக்கு ஒரே மகன் புலவர் குழந்தை. இவர் திண்ணை பள்ளியில் கற்ற காலம் மொத்தமாக 8 மாதங்கள். இயற்கையிலேயே கவி பாடும் ஆற்றல் பெற்றவர். இசை பாடல்களே இவர் முதலாக பாடிய பாடல்கள். ஆசிரியர்களின் உதவியின்றி தாமே முயன்று தமிழ் கற்றவர். அதன் அடையாளமாக 1934 சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றார். ஆசிரியராகவும் தலைமை தமிழ் ஆசிரியராகவும் 39 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தில் புலவர் குழந்தை தம்மையும் இணைத்து கொண்டார். சுயமரியாதை கொள்கையில் உறுதியுடையவராக திகழ்ந்தார். இறை நம்பிக்கை அற்றவர். 1938 மற்றும் 1948 ஆகிய ஆண்டுகளில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலும் புலவர் குழந்தை கலந்து கொண்டார். வேளாண் அப்படிங்கிற ஒரு மாத இதழையும் நடத்திட்டு இருந்திருக்கார். விதவை மனம், கலப்பு மனம், சீர்திருத்த மனம் ஆகியவற்றை முன்னின்று நடத்தியிருக்காரு. திருக்குறள் குழந்தை உரை அப்படிங்கிற நூலை 25 நாட்கள்ல எழுதி வெளியிட்டிருக்காரு. தமிழ் செய்யுட்களில் உள்ள மரபினை சிதைக்காமல் காக்க வேண்டும் என்னும் கருத்துடையவர் புலவர் குழந்தை. இன்னைக்கு இந்த வீடியோல ராவண காவியம் பற்றிய செய்திகளை பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.